கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 69 பேர் உயிரிழந்த சோகம் மறைவதற்குள் விழுப்புரம் மாவட்டம் டி. குமாரமங்கலம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி இருவர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், சரியாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். அதாவது அந்த கள்ளச்சாராய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து தமிழகத்தையே ஒரு பீதிக்குள்ளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த சுவடுகள் கூட மறையாத நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் நாள்தோறும் கள்ளச்சாராயம் புழக்கம் அதிகரித்திருப்பதை பல்வேறு காட்சிகள் வாயிலாக, செய்திகள் வாயிலாக நாள்தோறும் நேரலையில் நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு சான்றாக இன்றும் காலை ஒரு நிகழ்வும் மாலை ஒரு நிகழ்வும் அரங்கேறியிருப்பது இந்த காவல்துறையின் ஒரு மெத்தனமான போக்கை எடுத்துக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே இருக்கக்கூடிய டி. குமாரமங்கலம் என்ற கிராமத்தில் அந்த பாக்கெட் சாராயம் குடித்து ஏற்கனவே அந்த ஒரு முதியவர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த முருகன், சிவச்சந்திரன் ஆகிய 2 பேர் தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அவர்களும் இந்த சாராயத்தை பருகியதாக தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பாக்கெட் சாராயம் புதுச்சேரியிலிருந்து வாங்கி வந்து குடித்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த கிராமத்தில், அதுவும் அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி வளாகத்தில் சாராய விற்பனை படு ஜோராக நடைபெறக்கூடிய ஒரு வீடியோ பதிவுகள் தற்போது நாம் வெளியிட்டு இருக்கிறோம். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த சாராய விற்பனையும் புழக்கத்தையும் மூடி மறைப்பதற்காக புதுச்சேரியிலிருந்து சாராயம் கொண்டு வருவதாக இவர்கள் காவல்துறையினர் மடைமாற்றி இது போன்ற உண்மை சம்பவங்களை காவல்துறை மறைத்து வெளியிடுவதாக தற்போது ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த விழுப்புரம் மாவட்ட மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கள்ளச்சாராயம் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த விடிய அரசு கண்டும் காணாமல் இந்த காவல்துறையும் ஒரு மெத்தன போக்கோடு செயல்பட்டு வருவது மக்களிடையே பீதியை உருவாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது சுரேஷ். அந்த வகையில் தான் தொடர்ந்து இந்த 3 பேர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் ஏற்கனவே அந்த முதியவர் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 2 பேர் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. காலையில் விழுப்புரம் நகர பகுதியில் ஆயிரக்கணக்கான பயணிகள் செல்லக்கூடிய பேருந்து நிலையத்தில் சாராயம் விற்பனையோடு போதையில் சாராய பாக்கெட்டோடு அங்கு சுற்றித் திரிந்து அலப்பறையில் ஈடுபட்ட காட்சிகளை நாம் பதிவு செய்திருந்தோம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நகரம் மற்றும் கிராம பகுதியில் தொடர்ந்து சாராய விற்பனையும் புழக்கமும் அதிகரித்து வருவது மக்களிடையே இந்த அரசின் மீதான ஒரு அலட்சிய போக்கையும் காவல்துறையின் நிர்வாகத்திறனற்ற முன்பையும் காட்டுவதாக பார்க்கப்படுகிறது சுரேஷ். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.